துரந்தர் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன மனக்குறேன்னா, நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப இருந்த கிளாரிட்டியும் நீங்கள் இந்த ஓடிடியில் பார்க்கும்போது இருக்கிற குவாலிட்டியும் ரொம்ப 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 மிஸ்மேட்சாக இருக்கும். தேட்டரில் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், ஆனால் ஓடிடியில் ஏதோ லோக்கியோட படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம லோகேஷ் கண்ணன் படம் எடுத்தானா இருட்டாக இருக்கும் பற்றில மேக்ஸிமம் அது போல தான் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் டார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல. சுரேகா ரைட்டு விடுங்க. இந்த துரந்தர் படத்தில் அஜய் சன்யால் அப்படின்ற இந்த கேரக்டர் கண்டிப்பாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் படத்தோட ஆரம்பமே இந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர்லேருந்து தான் ஃபுல்லாக படமே நகர்ந்து போகும். படம் முடிகிற வரைக்கும் அந்த கேரக்டர் தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த அஜய் சன்யால்ன்ற கேரக்டருக்குள்ள நம்ம மாதவன் அவர்கள் ஏற்று நடித்த கேரக்டர். இவரோட வெளிப்புற தோற்றம், அந்த மேக்கப்பை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கலாம், எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ட்டு. அவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் அஜித் டோவால் அவர்கள். அஜித் டோவால் இவர் தான் இங்கே இந்த படத்தில் அஜய் சன்யாலா இவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட சூப்பர் காப் அப்படின்ற பேர் யாருக்கு தெரியுமா இருக்கு? அஜித் டோவால் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, கவுண்டர் டெரரிசம் கிங்ன்ற பேரும் அவருக்கு இருக்கு. பயங்கரவாதிகள் சார்ந்து எதிர்த்து போரிட்டதில் இவர் அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற பேர் இந்த மனுஷனுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குங்க. அஜித் குமார் டோவல் அவரோட முழு பெயர். அவர் பிறந்தது உத்தராகண்டில் 1945 ஜான்வரி 20 அன்னைக்கு அவர் பிறந்தார். இவரோட பரம்பரையே பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக சேவையாற்றின குடும்பம் தான் கிட்டத்தட்ட. இவரோட அப்பா ஆர்மியில் மேஜராக இருந்தவருங்க. யார் இவரோட அப்பா? இவர் படிச்சது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில், எங்க உத்தரப்பிரதேசில் இருக்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ முடிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் டெல்லியில் இருக்க நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜில் எம்ஃபில் முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன, நிறைய விஷயங்கள் படிச்சாச்சு, நாம நாட்டுக்கு சேவையாற்றுற ஒரு படிப்பையும் தொடருவோம் அப்படின்ட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமை எழுதுறாருங்க. அதில் பாஸும் பண்ணுறாப்புல. 1968 கேரளா கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தன்னோட கரியரை ஆரம்பிக்கிறார். எப்போ? 1968. 1972 இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குல்ல, ஐபி, இதில் ஜாயின் பண்ணுறாரு. இதில் ஃபீல்டு அசைன்மெண்ட்ஸ் அவ்வளோ கொடுக்கப்படுது. அதுவும் சாதாரண இடங்கள் இல்லை, ஒன்னொன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான ஜோன் தான். மிசோரம், சிக்கிம், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கே சேவையாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. அந்த டைமில் இவர் அங்கேயே ஃபீல்டு அசைன்மெண்ட் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு.